புதனை பற்றி நிறைய பார்த்துட்டோம். புதன் யாரு? கல்விக்காரகன். இடம், பொருள், ஏவல் என்று ஒரு கால்குலேஷன் பண்ணக்கூடியவன் அவன் தான். இந்த இங்கீதம்னு சொல்லுவாங்க நம்ம கிராமங்கள்ல. உனக்கு ஏதாவது இங்கீதம் தெரியுமா, இங்கீதம் இருக்கான்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சூழலுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்துல சூழலை அறிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டால் அவர்கிட்ட புதன் சரியா இல்லைன்னு அர்த்தம். அதே சமயத்துல புதன் வலிமையாக மாற மாற என்ன ஆயிடுவான்? நடிக்க ஆரம்பிச்சிருவான் நம்மாலு. அவனே அறியாம நடிக்க ஆரம்பிச்சிருவான். அப்ப தன்னுடைய இயல்புத்தன்மையே நடிப்பாக மாறிவிடும். இப்ப ரொம்ப கவனமா இருக்கணும் புதன்கிட்ட. புதனை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். புதன் நம்மை பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்க கூடாது. ரொம்ப கவனம். ஏன்னா நிறைய கால்குலேஷன் பண்ணும். இப்போ புத்தி வேறு, மனம் வேறு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மனதிற்குரியவன் சந்திரன், இது அம்மா. புத்திக்குரியவன் புதன். அப்பா கிட்ட கொஞ்சம் புத்தி இருக்கும். அம்மா என்ன பண்ணுவாங்க? மகளுக்கு செய்யணும் அப்படிங்கும் போது கணக்கு பார்க்க மாட்டாங்க. அங்கே பாசம் தான் முக்கியமா இருக்கும். இந்தா என்கிட்ட இருக்கு 10 பவுன் சங்கிலி, எடுத்துக்கோ. என்கிட்ட இருக்கு பாத்திரம் இருக்கு, நீ எடுத்துட்டு போ. எங்க அம்மா போட்ட ரெட்டவோட சங்கிலி இருக்கு, அது உனக்கே தந்துடுறேன். யாரு? அம்மா கணக்கு பார்க்காம கொடுப்பதற்கு காரணம் மனம், தாய், சந்திரன். தாய்னா சந்திரன் தானே. அப்பா என்ன பண்ணுவார்? நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றது என்று கணக்கு பார்ப்பார். கணக்கு பார்க்க கூடாதுன்னு சொல்லல. அங்கே புத்தி வேலை செய்யும். தந்தைக்கு புத்தியும் தாய்க்கு மனமும் வேலை செய்யும். தந்தை யாரு? சூரியன். சூரியனுக்கு பக்கத்திலே புதன் இருப்பான். அப்ப சில நேரங்களில் ஈகை, இரக்கம், கருணை என்பதெல்லாம் மனதில் இயல்பு, மனதின் இயல்பு. ஆனா புத்தி உள்ள உட்கார்ந்த பிறகு மனதை ஆளுமைப்படுத்தும். நீ அவன்கிட்ட இரக்கம் காட்டாத, அப்ப நீ என்ன செய்வ, நீ இப்படி இரு அப்படி இருன்னு நம் மனதினுடைய இயல்பையே புதன் மாத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால புதன்கிட்ட கவனமா இருக்கணும். ஆனா புதன் வேண்டுமா என்றால் புதன் இல்லாமல் வாழ முடியாது. ஏன்னா கால சூழல்களை அறிந்து கொள்வது போல. இப்ப வெயில்ல இருக்கு, நான் போய் நிழல் தேடி போய் நிக்கணும், அதுக்கு புதன் தான் காரணம். அதே சமயத்துல நான் வீம்புக்கு வெயில்ல நிற்பேன், அதுக்கு என்ன காரணம்? அதுக்கும் புதன் தான் காரணம். அப்ப மனம் என்பது இயல்பாக இயங்க வேண்டும். புதன் மனதின் மீது புதன் ஆதிக்கம் செலுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே புதன் வலுத்தவர்களுக்கு மனதை விட புத்தி தான் வேலை செய்யும். நீங்க படிச்சவங்க எல்லாம் போய் கவனிங்களேன், அவனுக்கு நிறைய கால்குலேஷன் போடுவான், புத்தி தான் வேலை செய்யும். அது மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் இருந்தால் தப்பு இல்லை. ஆனால் அது தனக்கு என்ன லாபம் என்று, ஏன்னா புதன் என்றால் லாபக்காரகன். அப்ப புதன் வலுக்கும் போது மனதினுடைய இயல்பு மறைந்து போகும், மங்கி போகும். இது ரொம்ப கவனமா இருக்கணும்.